எழில் சுடர் சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எழில் வந்து காரில் வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கப்போ வந்து காரை நிப்பாட்டுறப்போ வந்து வேலு வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப, சார் யார் காரை சார் செக் பண்ணுறீங்க? அவர் காரெல்லாம் செக் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. யார் காராக இருந்தால் என்ன, செக் பண்ண வேண்டியது நம்ம டியூட்டி சார். என் வேலையே போயிடும், தயவு செஞ்சு அவங்கள வந்து கிளம்ப சொல்லுங்கள் அப்படின்னோடனே, சார் நீங்கள் போங்க அப்படின்னோடனே ஒரு நிமிஷம் தடுத்து நிப்பாட்டுறாப்புல நம்ம வேலு. ஒரு செகண்ட் இருங்க செக் பண்ணி பார்க்குறேன்னு அந்த டாக்டரோட ஃபேஸு நம்ம எழிலில் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு கார் ஃபுல்லாக சுற்றி அடித்து பார்க்குறாங்க. அடித்து பார்த்தப்ப காரில் யாரும் இல்லைன்னொன்னே, சார் இதுக்கு மேலே எல்லாம் செக் பண்ணுறது ரொம்ப தப்பு, அவங்க பசங்களோட போயிட்டுருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இப்போ கார் போயிடுது. கார் போனதுக்கப்புறமேட்டுக்கு கார் கிளம்பியாச்சுங்கிறதுனால வந்து தைரியமாக வந்து சுடர் மறைஞ்சிருந்தவங்க வந்து டக்குன்னு எந்திரிச்சு திரும்பி பார்க்குறாங்க. பார்க்குறப்ப வந்து வேலுவும் பார்த்துடுறாங்க, இவரும் பார்த்துட்டாப்புல நம்ம சுடரும். ஆஹா, சுடர் என்கிட்ட தப்பிச்சிட்டியே அப்படின்னு கத்துறாப்புல. ஆனால் வந்து கார் போயிடுது. போனதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு வந்து இறங்கி நடந்து வராங்க. நடந்து வர்றப்போ வந்து பாட்டி வந்து கேட்குறாங்க, பசங்களா எப்படி இருந்துச்சு ட்ரிப்பு, நல்லா ஜாலியாக இருந்தீங்களா? சூப்பராக இருந்துச்சு, நல்ல சாப்பாடெல்லாம் விதவிதமாக சாப்பிட்டோம் பாட்டி அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா உங்கள் அப்பா அதெல்லாம் வாங்கி கொடுத்தானா பையன், நல்ல விஷயந்தான் எழில் பண்ணியிருக்கான் அப்படின்னோன்னே, சுடர் வந்து ஜெர்கினில் போட்டு குளிர் நடுங்கிட்டு இருக்கப்போ வந்து என்னாச்சுமா அப்படின்னு கேட்டோன்னே, அது ஒன்றும் இல்லை பாட்டி, வந்து அபி வந்து சொல்கிறாங்க, கவின் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துட்டானா, விழுந்தப்போ வந்து இவனை காப்பாற்ற போய் அவங்க விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு நீச்சலே தெரியாது வேற, ஆனால் நம்ம இவனுக்கு தான் நீச்சல் தெரியும்ல, அதனால் இவன் வந்து டக்குன்னு வந்துட்டான் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா விஷயம், என்னம்மா பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கலாம்ல அப்படின்னோடனே, அது இப்போ பரவாயில்லையா உடம்பு அப்படின்னோடனே, இப்போ பரவாயில்ல, யாரையாவது கூப்பிட்ருக்க வேண்டியது தானே அப்படின்னோடனே, பரவாயில்ல அப்படின்னு நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேம்மா, இப்போ தேவலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிடுறாங்க. பசங்க சாப்பிடலையா அப்படின்னா, சாப்பிட்டது அங்கே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக இருக்குது, நாங்களும் டயர்டாக இருக்குது தூங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களும் போனாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மனோகரி வந்து இதான் சாக்கு, பாட்டிக்கிட்ட வந்து பற்ற வச்சு இவளை வந்து வேலையை விட்டு துரத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி அவள் சரியான லூஸு, அவள் தேவையில்லாத விஷயமா வந்து குழந்தைய காப்பாற்றுறது, அவனுக்கு தான் நீச்சல் தெரியும்ல, இவளுக்கு தெரியலல்ல, வேறு யாரையாவது கூப்பிட்டுருக்கலாம்ல, அதை விட்டுவிட்டு கவினை காப்பாற்றுறங்கிற பேரில் இவள் விழுந்து இவளை காப்பாற்றுறதே பெரும்பாடாகி போச்சு, கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லாமல் இருக்கா, நடந்துக்கிறா அப்படின்னோன்னே, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க, சும்மா இப்படிலாம் பேசாது, இந்த காலத்தில் யாராவது அவன் வந்து வெறும் மாத சம்பளத்துக்கு கேர்டேக்கராக வந்திருக்கா, யாராவது கேர்டேக்கராக வந்து மாத சம்பளத்துக்கு வாங்குறவங்க வந்து தான் உயிரை பணைய வச்சு தண்ணிக்குள்ளே குதிப்பாங்களா குழந்தைய காப்பாற்றுறதுக்காக? அவள் வந்து நல்ல பொண்ணுமா, இந்த மாதிரி பொண்ணெல்லாம் வந்து அமையிறது கஷ்டம், அவள் தன்னை பற்றி கூட கவலைப்படாமல் ஐயோ கவினை காப்பாற்றணுமேன்ட்டு குதிச்சிருக்கா, இதை பாராட்டலைனாலும் பரவாயில்ல, தேவையில்லாமல் வந்து அவளை திட்டுற வேலை வச்சுக்காத, அதுவும் ஏன் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன இவ நாளுக்கு நாள் வந்து நம்மளோட மரியாதை அவளுக்கு கூடிக்கிட்டே போகுது பாட்டிக்கிட்ட, இது சரியில்லையே, ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடு, வேற ஒரு ஐடியா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் சொதப்பிட்டான் இன்னைக்கு. எழில் வந்து தனியாக வந்து சேரில் உட்காந்துட்டு சிரித்து யோசிச்சுக்கிட்டு இருக்காப்புல. குழந்தைங்க வந்து ரைடு போனது எல்லாத்தையும் வந்து மனசுக்குள்ளே வந்து ஓட்டி பார்த்துட்டு சந்தோஷமாக ரசிக்கிறாங்க. மணலில் விளாண்டது, தண்ணியில் விளாண்டுட்டு இருந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்காப்புல நம்ம எழில். போயிட்டு வந்து குழந்தைங்க ஞாபகம் வந்ததுனால வந்து ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து அபியை பார்க்குறாங்க. அபியை பார்த்துட்டு, அபி உனக்கு வந்து என்ன மாதிரியே உனக்கு ரொம்ப கோபம் வருது, அது வந்து நீ ரொம்ப புத்திசாலி, ஆனால் அப்பாவோட பாசத்தை தான் நீ வந்து சுத்தமாக புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, நீ எப்போ புரிஞ்சுக்கிட்டு வந்து அதுக்காக வந்து நான் காத்திருப்பேன் அப்படின்னு தலையை தடவி கொடுத்துக்கிறாப்புல. கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் வந்து கவின் வந்து கையில் வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு எதையோ வந்து மனசுக்குள்ள புலம்பிகிட்டு இருக்கதை பார்த்தோன்னே, இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு அவன் வரைஞ்சிருக்க வந்து நைஸாக வந்து பெயிண்டிங் வந்து வரைகிறத வந்து எடுத்து பார்க்குறாங்க. அடப்பா இவ்வளோ அழகாக வரைஞ்சி வச்சுருக்க, இதெல்லாம் வந்து ஆனாலும் நீ ரொம்ப சேட்டையாக இருக்கடா, உன்னை எப்படி நான் சமாளிக்க போகிறேன்னு எனக்கு தெரியாமே இல்லை, அதுக்காக வந்து நீ பண்ணுற சேட்டையெல்லாம் நான் ரசிக்காமல் இல்லை, பட் ரசிக்கிறேன், பட் அதே சமயத்தில் நீ வளர வளர உன்னை எப்படி நான் நல்லபடியாக பாதுகாக்க போகிறேங்கிற பயமே எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காவியா பக்கத்தில் வராங்க. காவியா பக்கத்தில் வந்தோடனே, நீ எல்லாத்துக்குமே பயப்படுறம்மா, நீ பயப்படாமல் அம்மா மாதிரி தைரியமாக இருக்கணும்னு நானும் போராடுறேன், பட்டு நீ வந்து எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு கையை பிடிச்சி தலையை தடவி கொடுத்து முடிச்சுட்டு இந்த பக்கம் திரும்புகிறாங்க. இங்கே வந்து அஞ்சலி தூக்க கழகத்திலே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னா பக்கத்தில் உட்காந்து அஞ்சலி பாப்பாவை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். எல்லாரையும் விட நீ தான் வந்து அம்மாவோட பாசத்துக்காக ஏங்குறேங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது, பட் இருந்தாலும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சு பார்த்தியா அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்காப்புல. சாரியை வந்து இப்படி இழுக்கலான்னு பார்த்தோன்னா அம்மா புடவையை வந்து நல்லா கெட்டியாக பிடிச்சிருக்க பார்த்தியா, இதுலேயே புரியுது எனக்கு நீ வந்து பாசத்துக்கு ஏங்குறேன்னு, அதை நான் எப்படி திருப்பி கொடுக்க போகிறேன்னு தான் எனக்கு தெரியலை அப்படின்னு
ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் வந்து இந்த பக்கம் வந்து சுடர் ரூமில் வந்து குளிர் நடுங்கிற மாதிரி நடுங்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் வராப்பில் வந்து வாய்ஸ் முடங்குறது கேட்டோன்னே டோரை திறக்கிறாங்க. திறந்துட்டு வந்து உள்ளே போய் பார்த்தா ரொம்ப குளிர் நடுங்கிட்டு இருக்கு. கரெக்டாக வந்து எழில் கையை டக்குன்னு சுடர் பிடிச்சிடறாங்க. பிடிச்சிட்டு என்னை வீட்டை விட்டு போக சொல்லிடாதீங்க சார் தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னை இங்கேருந்து அனுப்பிடாதீங்க அப்படின்னோன்னே தொட்டு பார்க்குறாங்க. நல்லா ஜுரம் அடிக்குது அப்படின்னோன்னே சரின்னு போயிட்டு அவரோட கிட் எடுத்துகிட்டு வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து செக் பண்ணிவிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு தலையை தடவி கொடுத்து இப்போ கொஞ்சம் அமைதியாகிறாங்க. அந்த அமைதியாகிறத பார்த்துட்டு யோசிக்கிறாங்க நம்ம எழில் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு இங்கேயே உட்காந்து பார்ப்போம் அவள் டெம்பரேச்சர் குறையுதானே, அப்படி இல்லைன்னா வந்து அவளை வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து அவள் ரூம்லேயே வெயிட் பண்ணுறாங்க. அதோட எபிசோட அட்டகாசமாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.